மனிதனிடத்திலே மிகவும் நட்போடு பழகக்கூடிய விலங்கினம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது நாய் என்று வைத்திருப்பார்கள். பசுமாடு என்பது பூஜைக்குரியது, ஆனால் நாய் என்பது மனிதனோடு மிகவும் நட்பு கொள்ளக்கூடியதுன்னு சொல்லியிருப்பார். பறவை இனங்களிலே பார்த்தோம்னா காகத்தினை வைத்திருப்பார்கள். காகம் என்பது மனித உணர்வுகளோடு ஒன்றுபட்டது அப்படிங்கிறது மாதிரி வச்சிருப்பார். அதனாலதான் வீட்டுல காகம் கரைதல் வரும்பொழுது காக்கா கத்துச்சுன்னு என்ன சொல்லுவா, யாராவது சொந்தக்காரங்க வராங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க தெரியுமா. ஒரு வீட்டுல காக்கா முத்தத்துல கத்துதுன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுல யாரோ கெஸ்ட் வர போறாங்க, இன்னும் கொஞ்சம் சாதத்தை சேர்த்து வச்சிரு, அரிசியில உலைய கொஞ்சம் சேர்த்து அரிசியை போடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீட்டுல அந்த கணவன்மார்கள் சொல்லுவார்கள் அந்த நாளிலே. அதே மாதிரிதான் அந்த ஊர்வன அப்படின்னு சொல்லி வரும் பொழுது எப்படி மிருகங்களிலே நாற்கால் ஜீவராசிகளிலே நாயை வைத்திருக்கிறார்களோ, பறவை இனங்களிலே காகத்தினை வைத்தார்களோ, அதே போல அந்த ஊர்வன என்று வரும் பொழுது அங்கே பல்லியினை வைத்தார்கள். பல்லி என்பது மனிதனோடு மிகவும் நெருங்கிய நட்பு கொண்ட ஒரு ஊர்வன உயிரினங்களிலே வருகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். அதனாலதான் இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா காகம் கரைதலுக்கான பலன் என்று பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பார்கள்.